வணக்கம். ஸ்கூல்ல படிச்ச ஃபார்முலா எல்லாம் நிஜ வாழ்க்கையில எங்கதான் யூஸ் ஆச்சுன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? பரீட்சையில வாங்கின மார்க்குக்கும் நாம ஃபேஸ் பண்ற சவால்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணுதா? அந்த கேப்பை ஃபில் பண்ற ஒரு புது கற்றல் முறையை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அதோட பேரு தான் உண்மையான கற்றல். இது உங்க லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸையே மாத்த போகுது. வாங்க இத பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல வந்திருக்கும் இல்லையா? எக்ஸாமுக்காக ராத்திரி பகலா படிச்ச விஷயங்கள் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே சுத்தமா மறந்து போயிருக்கும். அப்போ கத்துக்கிறதுங்கிறது வெறும் மார்க்ஸ்க்கும் சர்டிபிகேட்டுக்கும் மட்டும்தானா? இல்ல அதுவே நம்ம வாழ்க்கைய மாத்துற ஒரு கருவியா இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப இந்த 2 படங்களையும் கொஞ்சம் பாருங்களேன். இடது பக்கம் புத்தகச்சுமைக்கு நடுவுல சோர்வா உட்கார்ந்து இருக்கிற ஒரு மாணவி. இதுதான் மனப்பாடம் பண்ற சிஸ்டத்தோட ஒரு அடையாளம். ஆனா வலது பக்கம் பாருங்க, மாணவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எவ்வளவு உற்சாகமா ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க. இதுதான் உண்மையான கற்றலோட பவர். இது சும்மா ஒரு புது மெத்தட் இல்ல, இதுதான் கற்றலோட எதிர்காலம். சரி, பாடப்புத்தகத்துக்கு வெளியே போய் கத்துக்கிறதுனா என்ன? இந்த உண்மையான கற்றல்னு சொல்றாங்களே, அது சும்மா ஒரு பேரா இல்ல உண்மையிலேயே நம்ம கல்வி முறையில ஒரு புரட்சியா? வாங்க இதோட மைய கருத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இதுதாங்க உண்மையான கற்றல். கிளாஸ்ல உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலா ஸ்டூடெண்ட்ஸ் நேரடியா களத்துல இறங்கி நிஜமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு அவங்க ஏரியால இருக்கிற தண்ணி பற்றாக்குறைக்கோ இல்ல டிராஃபிக் ஜாமுக்கோ ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. இப்படி செய்யும்போது அவங்க படிக்கிற பாடங்கள் எல்லாமே உயிருள்ள அனுபவங்களா மாறுது. இந்த முறைக்கு ஒரு 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. முதல்ல நிஜ உலக பொருத்தம், அதாவது படிக்கிறதுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு கனெக்ட் இருக்கணும். 2வது செயல்திறம் மிக்க பங்கேற்பு, மாணவர்கள் சும்மா பார்த்துட்டு இல்லாம ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும். 3வது ஒத்துழைப்பு, தனியா யோசிக்கிறத விட டீமா சேர்ந்து சாதிக்கிறது. 4வது சுய பரிசீலனை, நாம செஞ்சதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னு யோசிச்சு பாக்குறது. இந்த 4 ஒன்னா சேரும்போதுதான் லேர்னிங் ஒரு முழுமையான அர்த்தமுள்ள அனுபவமா மாறுது. கேக்குறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா நிஜத்துல இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஒரு ஸ்டூடெண்டா இருந்து பார்த்தா இந்த மாதிரி படிக்கிறது எப்படி இருக்கும்? வாங்க ஒரு உண்மையான கற்றல் ப்ராஜெக்ட் கிளாஸ் ரூம்ல எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ராஜெக்ட உதாரணமா எடுத்துக்கலாம். ஸ்டெப் 1, ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல அவங்க ஏரியால இருக்கிற ஒரு நிஜமான பிரச்சனைய, ஒருவேளை பிளாஸ்டிக் குப்பை பிரச்சனைய செலக்ட் பண்றாங்க. ஸ்டெப் 2, அவங்க டீமா பிரிஞ்சு இந்த பிரச்சனைக்கு என்னெல்லாம் தீர்வு இருக்குன்னு டிஸ்கஸ் பண்றாங்க. ஸ்டெப் 3, அவங்க ஒரு ரீசைக்ளிங் பிளானை உருவாக்கி அதை ஸ்கூல் நிர்வாகத்துக்கிட்ட பிரசன்ட் பண்றாங்க. ஸ்டெப் 4, கடைசியா இந்த அனுபவம் அவங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு, என்ன புது ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டாங்கன்னு யோசிச்சு பாக்குறாங்க. பாத்தீங்களா, இது வெறும் பாடம் இல்ல, இது ஒரு பயணம் மாதிரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிசிக்ஸ் ரூல்ஸை வச்சு உங்க ஊருக்கு ஒரு வாட்டர் ஃபில்டர் சிஸ்டம் டிசைன் பண்றது, இல்லாட்டி கம்ப்யூட்டர் கோடிங் கத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க கடைக்கு ஒரு மொபைல் ஆப் உருவாக்குறது, இதெல்லாம் சும்மா உதாரணம் கிடையாது. பாட புத்தகத்துல இருக்கிற வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கிற வழிகள் இதெல்லாம். கற்றல் இப்படிதான் நிஜ உலகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்றதால என்னதான் பிரயோஜனம்? வெறும் மார்க்ஸை தாண்டி இந்த லேர்னிங் மெத்தட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கொடுக்குது? அவங்களோட எதிர்கால வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில திறமைகளை இது உருவாக்குது. அது என்னென்ன திறமைகள்னு பார்க்கலாமா? முதல்ல வர்றது கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது விமர்சன சிந்தனை. மாணவர்கள் ஏன் எப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விஷயத்த அப்படியே ஏத்துக்காம அதை அலசி ஆராய்ஞ்சு அதோட ஆழத்துக்கு போறாங்க. இது மனப்பாடம் பண்றதுக்கு நேரெதிரான ஒரு சூப்பர் பவர். 2வதா சிக்கல் தீர்க்கும் திறன். நிஜ வாழ்க்கையில வர பிரச்சனைகள் எப்பவுமே நேர்கோட்ல இருக்காது. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்போது மாணவர்கள் அதை சின்னதா பிரிச்சு அனலைஸ் பண்ணி புதுசா ஒரு சொல்யூஷனை உருவாக்குறாங்க. இன்னைக்கு உலகத்துல எந்த கம்பெனிக்கு போனாலும் அவங்க தேடுற முக்கியமான ஸ்கில் இதுதான். 3வதா ஒத்துழைப்பு. இன்னைக்கு உலகத்துல தனியா நின்னு எதையுமே பெருசா சாதிச்சிட முடியாது. டீமா வேலை பார்க்கறது, மத்தவங்க கருத்துக்களுக்கு மரியாதை கொடுக்கறது, எல்லாரும் சேர்ந்து ஒரு பொதுவான கோலை நோக்கி போறது, இந்த மாதிரி திறமைகளை இது சூப்பரா வளர்க்குது. இது வெற்றிகரமான வாழ்க்கைக்கும் வேலைக்கும் ஒரு நல்ல அடித்தளம் போடுது. இதோட மொத்த சாராம்சமே இதுதாங்க. உண்மையான ஈடுபாடு இருந்தா அங்க தனித்துவமான சிந்தனையும் கிரியேட்டிவிட்டியும் தானா வரும். மாணவர்கள் வெறும் தகவல்களை வாங்குறவங்களா இல்லாம புதுசா யோசனை சொல்றவங்களா, சொல்யூஷன் உருவாக்குறவங்களா மாறுறாங்க. ஒருவேளை இந்த மொத்த மெத்தட்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பகுதி இதுவாதான் இருக்கும், சுய பரிசீலனை. அதாவது செஞ்ச வேலையை முடிச்ச பிறகு ஒரு நிமிஷம் திரும்பி பாக்குறது. இந்த அனுபவத்துல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், ஒரு மனுஷனா நான் எப்படி வளர்ந்திருக்கேன்
ஆனா நம்மள நாமளே கேட்டுக்கிறது. இதுதான் சாதாரண அனுபவத்தை அறிவாவும் பர்சனல் growth-ஆவும் மாத்துற ஒரு மேஜிக். இந்த 2 கேள்விகள் தான் நம்ம கத்துக்கிற விதத்தையே மாத்தி போடுது. இது வெறும் தகவல்களை சேர்க்கறது இல்ல, ஞானத்தை தேடுறது. இந்த மாதிரி நமக்குள்ளே பேசிக்கிறது தான் நம்மள நாம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கோதும். ஓகே, இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இதை கிளாஸ் ரூம்ல கொண்டு வர்றது டீச்சர்ஸ்க்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? இந்த மாற்றத்தை கொண்டு வரதுல அவங்க என்னென்ன சவால்களை சந்திப்பாங்க? அதுக்கு என்ன தீர்வு? வாங்க இப்போ டீச்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கலாம். முக்கியமா 2 பெரிய சவால்கள் இருக்கு. ஒன்னு, மாற்றத்துக்கான எதிர்ப்பு. பல வருஷமா ஒரே மாதிரி சொல்லி கொடுத்துட்டு திடீர்னு மாற்றுறது ஈஸி இல்ல. இதுக்கு என்ன தீர்வுனா, இந்த புது முறையோட நன்மைகளை டீச்சர்ஸ்க்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி நல்லா புரிய வைக்கணும். அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டையும் கொடுக்கணும். 2வது, வள ஒதுக்கீடு. இதுக்கு முன்னாடியே நல்லா பிளான் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை எப்படி பெஸ்டா யூஸ் பண்ணலான்னு பார்க்கணும். சரி, டீச்சர்ஸ் இந்த மாற்றத்தை எப்படி ஆரம்பிக்கலாம்? இதோ சில சிம்பிள் ஸ்டெப்ஸ். முதல்ல சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். மாணவர்கள் குரூப்பா சேர்ந்து வேலை செய்ய நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். ரொம்ப முக்கியமா, ஒவ்வொரு ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகும் அவங்க என்ன கத்துக்கிட்டாங்கன்னு யோசிக்கிறதுக்குன்னு தனியா நேரம் ஒதுக்கணும். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும். நாம இந்த பகுதியோட இறுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள் நம்ம கத்துக்கிற முறையையே ஒரு புது கோணத்துல பார்க்க வைக்குது இல்லையா? ஆக நம்ம கடைசியா எடுத்துட்டு போக வேண்டிய மெசேஜ் இதுதான். இந்த உண்மையான கற்றல்ங்கிறது வெறும் ஒரு கல்வி முறை மட்டும் கிடையாது. இது கிளாஸ் ரூம்க்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நடுவுல ஒரு பாலத்தை கட்டுது. இது மாணவர்களை வெறும் பரீட்சைக்காக தயார் பண்ணாம நிஜ உலகத்துக்காக தயார் பண்ணுது. இது நம்மளோட கற்றல் பயணத்தையே ரொம்ப அர்த்தமுள்ளதாவும் இன்னைக்கும் மறக்க முடியாததாவும் மாத்துது. இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக. இந்த புது கற்றல் முறை உங்களுக்கு என்ன சக்தியை கொடுக்குதுன்னா, உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிற திறனை கொடுக்குது. சோ நீங்க அடுத்து என்ன பிரச்சனையை சரி செய்ய போறீங்க யோசிச்சு பாருங்க. உங்களால ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்.